Sir. Saktivel sir, good evening students. Good evening students. Welcome to this session. நம்ம last weekல என்ன பார்த்தோம்? uses வந்து பார்த்தோம். சரியா? agricultural fieldல, medicinal fieldல, industryல மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட uses என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல லாஸ்டா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு டெக்னிக்ஸ் வந்து பார்த்தோம். ஒன்னு வந்து நியூ டெக்னிக்ஸ், ஒன்னு வந்து ஓல்டு ஒன். என்னென்ன நியூ டெக்னிக்ஸ்? பாரம்பரிய நுட்பம்னா என்ன, எப்படி பழங்காலத்துல ஊர்காலம் எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சாங்க அப்படிங்கறது பத்தி பார்த்தோம். இப்ப வந்து நியூ டெக்னிக்ஸ்ல இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட யூசஸ் என்ன, எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்டோட வேலை என்ன, மைக்ரோப்ஸ் வந்து அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஃபுட் ப்ராசஸிங்ல ஃபுட் ப்ரிசர்வேஷன்ல எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒன்னு வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், நொதிக்கிற ப்ராசஸ். இன்னொன்னு வந்து பிக்லிங்னா என்ன சொன்னா ஊற வைக்கிறது அப்படின்னு சொன்னா. பாயிலிங், கொதிக்க வைக்கிறது, லிக்விடா இருக்கிற ஐட்டம்ஸ், எக்ஸாம்பிள் மில்க். பால் வந்து வீணா போகாம இருக்கணும் அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம். அடுத்தது வந்து சுகரிங். பெரிய மார்க்கெட்டிங் ஷோரூம்ஸ்ல எல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன செய்யறாங்க, சுகர், நெல்லிக்காய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சக்கரை பாகுல வந்து ஊற வைக்கிறாங்க. அததான் என்னன்னு சொல்றோம், சுகரிங் அப்படின்னு சொல்லி. ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் பத்தி நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம். சரியா? எக்ஸாம்பிள் பாயிலிங்க்கு வந்து மில்க் அண்ட் வாட்டர். அதே மாதிரி இப்ப நியூ டெக்னிக்ஸ் அதாவது மாடர்ன் டெக்னிக்ல இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தது எல்லாமே என்னது, ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ். எதெல்லாம் ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ்? ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ், பிக்லிங், பாயிலிங் அண்ட் சுகரிங். இது எல்லாமே என்னது, ட்ரெடிஷ்னல் டெக்னிக். பாரம்பரிய முறையில உணவுகளை பதப்படுத்துறது பத்தி நாம பார்த்தோம். சரி, இந்த வீக் எதுல இருந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னாக்கா மாடர்ன் டெக்னிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். நியூ டெக்னிக்ல இந்த நியூ டெக்னிக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் த பிரிசர்வேஷன் ஆஃப் லிக்விட் ஃபுட். மாடர்ன் டெக்னிக் வந்து லிக்விட் ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி நம்ம செயல்படுத்துற ஒரு டெக்னிக் தான் என்னது, மாடர்ன் டெக்னிக். இட் இஸ் இன்வென்டட் பை லூயிஸ் பாஸ்டியர் in the year of 1862. Underline the term லூயிஸ் பாஸ்டியர். லூயிஸ் பாஸ்டியர்ங்கிறது ஒரு சயின்டிஸ்ட். இவர் என்ன செய்யறாரு, நியூ மாடர்ன் டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறாரு இந்த இயர் ஆஃப் 1862. 1862ல he was invented a new technique. Milk is preserved by this method. இவரோட டெக்னிக்ல எதை ப்ரிசர்வ் பண்றாரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லிக்விட் ஃபுட்டை தான் ப்ரிசர்வ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு இவர் என்ன லிக்விட் ஃபுட்டை எடுத்துக்கிறாரு, மில்க் எடுத்துக்கிறாரு. மில்க வந்து இந்த மாடர்ன் டெக்னிக்ல ப்ரிசர்வ் பண்றாரு. எப்படி ப்ரிசர்வ் பண்றாரு? ஃபர்ஸ்ட் வந்து ஹீட்டட் அப் டு 70 டிகிரி செல்சியஸ் டு கில் த பாக்டீரியா. 70 டிகிரி சென்டிகிரேட்ல என்ன செய்யறாரு, பாக்டீரியா எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, கில் பண்ணிடுறாங்க. After that cooled to 10 degree centigrade to prevent the growth of remaining bacteria. மறுபடியும் என்ன செய்யறாரு, மறுபடியும் growth, பாக்டீரியாவோட growth இல்லாம இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், அந்த ஹீட் பண்ணத ஆற வச்சுட்டு மறுபடியும் அவர் என்ன செய்யறாரு, கூல் பண்றாரு. 10 டிகிரி சென்டிகிரேட்ல கூல் பண்றாரு. மில்க் இஸ் ஸ்டோர்ட் இன் ஸ்டெர்லைஸ்டு பாட்டில் இன் கோல்டு பிளேசஸ். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாங்க, மில்க வந்து ஒரு ஸ்டெர்லைஸ்டு பாட்டில் என்னது, பாக்டீரியா எல்லாம் இல்லாம சுத்தமா ஸ்டெர்லைஸ் பண்றது. அந்த பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி இட் கெப்ட் இன் கோல்டு பிளேசஸ். நல்ல ஒரு கோல்டு பிளேசஸ் என்னது, நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரியா? மாடர்ன் டெக்னிக்ல எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பிரிசர்வேஷன் ஆஃப் லிக்விட் ஃபுட். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மாடர்ன் டெக்னிக் அப்படின்னு கேட்டாங்க என்னது, இட் இஸ் யூஸ்டு ஃபார் த பிரிசர்வேஷன் ஆஃப் liquid food. In the modern technique was invented by
லூயிஸ் பாஸ்டியர் in the year of 1862. 1862ல லூயிஸ் பாஸ்டியர்ங்கிறவர் தான் என்ன செய்யறாரு, கண்டுபிடிக்கிறாரு. சரி, கண்டுபிடிச்சு எதை ப்ரிசர்வ் பண்றாரு, மில்க வந்து ப்ரிசர்வ் பண்றாரு. சரி, எவ்வளவு டிகிரி செல்சியஸ்ல, 70 டிகிரி செல்சியஸ்ல to kill the bacteria, after that cooled in 10 degree Celsius to prevent the growth of the remaining bacteria. மறுபடியும் growth இல்லாம ஃபர்ஸ்ட் பாக்டீரியாவோ வளராம ஃபுல்லா என்ன செய்யறாங்க, 70 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணிடுறாங்க. அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை எல்லாத்தையும் கொன்னுடுறாங்க. கில்லுன்னு சாகடிக்கிறது, இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுறது. சரியா? தென் ஆஃப்டர் தட் 10 டிகிரி செல்சியஸ்ல to prevent the growth of the remaining bacteria. Then after that it is stored in the sterilized bottle and kept in cold places. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Are you understand, students? Then next we can move to next topic. Next, food production. Food production அதாவது உணவு வந்து என்ன செய்யறது, உற்பத்தியை தான் என்னன்னு சொல்றான், ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். சரி, இங்க வந்து ஒரு டேர்ம் கொடுத்திருக்காங்க. என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்றோம். சரியா? ப்ரோபயாட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, உயிருள்ள உணவுப் பொருட்களை தான் என்னன்னு சொல்றோம், ப்ரோபயாட்டிக். நிறைய ரிச் நியூட்ரிஷியஸ் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டை தான் என்னன்னு சொல்றோம், ப்ரோபயாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். live food supplements used in yogurt and other fermented milk product. முதல்ல இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸாம்பிள் வந்து தயிர்லாம் இருக்கு இல்லையா, yogurt and பிற பால் பொருட்கள் சொல்றோம். அதர் ஃபர்மெண்டட் மில்க் ப்ராடக்ட்னா என்னது, பால்ல இருந்து தயாரிக்கக்கூடிய மற்ற உணவுப் பொருட்கள், அதை தான் என்னன்னு சொல்றோம், அதர் ஃபர்மெண்டட் மில்க் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். சோ இது எல்லாத்தையும் இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இதுல வந்து அதிகமா பாலை விட அதிகமா நியூட்ரிஷியஸ் கண்டென்ட் உள்ளது எது, தயிர், பன்னீர், இதெல்லாம் வந்து என்னது, அதிகமான நியூட்ரிஷியஸ் கண்டென்ட் உள்ள ஃபுட். எக்ஸாம்பிள் லாக்டோபேசிலஸ், அசிடோபிலஸ் அண்ட் பைஃபிடோபாக்டீரியம், பைஃபீடியம். சோ எக்ஸாம்பிள் வந்து ப்ரோபயாட்டிக் எக்ஸாம்பிள் வந்து என்னது, underline the term lactobacillus acidophilus, lactobacillus acidophilus and bifidobacterium, bifidum. இதெல்லாம் என்னது, ப்ரோபயாட்டிக். give an example for probiotic அப்படின்னு क्वेश्चन கேட்டாங்கன்னா நீங்க என்ன எழுதணும், lactobacillus acidophilus and bifidobacterium, bifidum அந்த டேர்ம் வந்து எழுதணும். சோ underline the term and write 5 times and boycott it. சரியா? நல்லா படிச்சுக்குங்க. நல்லா நிறைய டைம் ரீட் பண்ணி பார்க்கும்போது தான் சயின்ஸ் வந்து புரியும். Bacteria improve the microbial spectrum in the gut and thus contribute to the following effect. Bacteria நம்மளோட வயிற்று பகுதியில, கட் ரீஜியன்ல, கட்னா எங்க இருக்கு, நம்மளோட குடல் பகுதியில, டைஜஸ்டிவ் சிஸ்டம் படிக்கும் போது நீங்க மார்க் பண்ணிருப்பாங்க கட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நம்மளோட குடல் பகுதியில அந்த மைக்ரோபியல் ஸ்பெக்ட்ரம் பாக்டீரியாவோட எஃபெக்ட் வந்து என்ன செய்யுது, இன்க்ரீஸ் பண்ணுது. சரியா? இந்த ப்ரோபயாட்டிக்ஸ் ஏன் எடுத்துக்கணும், இந்த ப்ரோபயாட்டிக் உள்ள ரிச் சப்ஸ்டன்சஸ் நாம ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் டிக்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் கோலன் கேன்சர். கேன்சர் பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. பக்கத்துல யாருக்காவது நம்ம கேட்கும் போது என்ன செய்வாங்க, கேன்சர் அவங்களுக்கு வயிற்றுல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ப்ரோபயாட்டிக் கண்டென்ட் உள்ள ஃபுட்டை எடுத்துக்கும் போது அது என்ன செய்யுது, இட் டிக்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் கோலன் கேன்சர். நம்ம கோலன்ல வரக்கூடிய கேன்சரை பிரிவென்ட் பண்ணுது. டிக்ரீஸ்னா என்னது, குறைக்கிறது. ரிஸ்க் ஆஃப் கோலன் கேன்சர், கோலன் கேன்சரோட ரிஸ்க வந்து குறைக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், டிக்ரீஸ் த கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன். கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷனை என்ன செய்யுது, டிக்ரீஸ் பண்ணுது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல என்ன இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. சோ அந்த கொலஸ்ட்ரால் வந்து என்ன செஞ்சிடும், இந்த ப்ரோபயாட்டிக் இருக்கிறதுனால அது என்ன செய்யுது, டிக்ரீஸ் பண்ணுது. தென் பிரிவென்ட் த
diarrheal disease by increasing immunity. Direnal process அது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வயிற்றுப்போக்கு உண்டாகக்கூடிய அதாவது டைரல் டிசீஸ்னா என்னன்னா வயிற்றுப்போக்கு. சோ வயிற்றுப்போக்கு வராம இன்க்ரீசிங் இம்யூனிட்டியை என்ன செய்யுது, இன்க்ரீஸ் பண்ணுது. இதெல்லாம் எதோட வேலை, இந்த ப்ரோபயாட்டிக்ஸோட வேலை. எதெல்லாம் ப்ரோபயாட்டிக், பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து யாகர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மில்க் ப்ராடக்ட். இதெல்லாம் என்னது, நிறைய தயிர் சாப்பிடணும், பால் எடுத்துக்கணும், நிறைய பன்னீர்லாம் சாப்பிடணும் அப்படிலாம் எதுக்கு சொல்றாங்க? இந்த மாதிரி பாக்டீரியல் ஸ்பெக்ட்ரம் இது என்ன செய்யுது, இட் டிக்ரீசஸ் த கோலன் கேன்சர், இட் டிக்ரீஸ் த கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன் அண்ட் ஆல்சோ பிரிவென்ட் த டைரல் டிசீஸ் பை இன்க்ரீசிங் இம்யூனிட்டியை என்ன செய்யுது, இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் என்னது, ஃபுட் ப்ரொடக்ஷன், உணவு தயாரிக்கிறதுல இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஹெல்ப் பண்ணுது. சரியா? தென் நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், பாக்டீரியா வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து என்னென்ன ஃபீல்டுல ஹெல்ப் பண்ணுது, யூசஸ் என்னென்னு பார்த்தோம். சரியா? மெடிசினல் ஃபீல்டுல என்ன, இண்டஸ்ட்ரியில எப்படி ஹெல்ப் பண்ணுது, அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம், யூசஸ்ல பார்த்தோம். இப்ப நம்ம we can move to next topic, harmful microorganisms or pathogens. harmful microorganism, harmful அப்படின்னு சொன்னாலே என்னது, it is dangerous. so microorganisms வந்து நமக்கு என்னென்ன கஷ்டத்தை எல்லாத்தையும் கொடுக்குது அப்படிங்கறத நாம இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஓகேவா? மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஹார்ம்ஃபுல் டு பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம் எதுக்கெல்லாம் ஹார்ம்ஃபுல்லா இருக்கு, பிளான்ட்டுக்கும் ஹார்ம்ஃபுல் இருக்கு, அனிமல்ஸ்லயும் ஹார்ம்ஃபுல்லா இருக்கு, ஹியூமன்ஸ்லயும். ஹியூமன் பீயிங்ஸ்னா யாரு, நாம தான். நமக்கும் என்னது, நிறைய டிசீசஸ் உண்டு பண்ணுது. இட் காஸ் டிசீஸ் கால்ட் அஸ் பேத்தஜன்ஸ். அதனாலதான் நம்ம மைக்ரோ ஆர்கானிசம்ஸ உண்டு பண்ணக்கூடிய டிசீசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், பேத்தஜன்ஸ். அண்டர்லைன் த டேர்ம் pathogens. சரியா? மைக்ரோ ஆர்கானிசம் causes a disease called pathogens. what is pathogens? question கேட்பாங்க 2 marksல. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் are harmful to plants, animals and humans that causes diseases. so micro organisms are otherwise called pathogens அப்படின்னு சொல்றோம். சரியா? ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிருத்திகா பேஜ் நம்பர் கேக்குறமா? என் கையில வந்து தமிழ் மீடியம் புக் தான் இருக்கு. பேஜ் நம்பர் 196. ஓகேவா? தென் it enter the microorganism or pathogens enter the body through cuts and wounds in the skin, mouth or nose and cause diseases. இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எப்படி எல்லாம் நம்மளோட உடம்புக்குள்ளார போகும், ஏதாவது கை இல்ல காலோ ஏதாவது ஒரு இடத்துல கட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா wound என்னது, காயம். wounds in the ஸ்கின்ல ஏதாவது காயம் இருக்கு அப்படின்னாக்கா. தென் மவுத், வாயில ஏதாவது புண்ணு இருக்கு அந்த மாதிரி. நோஸ் மூலமா and cause diseases. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் enter through the cuts, wounds in the skin, mouth, nose and cause diseases. வாய் மூலமாவோ இல்ல ஸ்கின்ல ஏதாவது ஊண்டு வருதோ இல்ல நோஸ் மூலமா, இப்படி எது மூலமா வேணாலும் நம்மளோட பாடிக்குள்ளார இந்த pathogens means what, harmful microorganisms enter our. for example, viruses causing flu or spread through air. வைரஸ் என்ன செய்யுது, causing flu-வை உண்டு பண்ணுது. அந்த flu எப்படி பரவுது, spread through air மூலமா பரவுது. நான் சொன்னேன் இல்லையா, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எப்படி போகுதுன்னு சொன்னோம், மூக்குக்குள்ளார வழியால கூட, மூக்குல இருக்கக்கூடிய அந்த நாஸ்ட்ரல் ரீஜன் வழியா கூட என்ன செய்யலாம், போகலாம். சோ வைரஸஸ் காசிங் flu, அந்த மாதிரி காத்துல மூலமா பரவக்கூடிய வியாதி தான் எது, flu ஜுரம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அது. when the patient sneezes, droplets containing viruses spread in air and it gets entered to another person when he breathe. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து என்ன செய்யறாங்க, sneezes, droplets, யாருக்காவது தும்மலோ அந்த மாதிரி வரும்போது என்ன செய்யறோம், நம்ம வந்து
தும்மும் போது என்ன செய்யுது, அதுக்குதான் நம்ம சொல்லுவோம் தும்மும் போது என்ன செய்யணும், கை வச்சு இல்ல கர்ச்சீஃப் வச்சு என்ன செய்யணும், வாய் மூடிட்டு தும்மணும் இருமணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதன் மூலமா காத்துல பரவும் போது அது ஏர்ல இருக்கக்கூடிய டிராப்லெட்ஸ் என்ன செய்யும், நமக்கு பக்கத்துல இருக்கிறோம் அப்படின்னாக்கா உடனே நமக்கு பரவிடும். சரியா, நம்ம வீட்டுக்குள்ளார கூட யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சும்மா சாதாரண கோல்டு, மூக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா உடனே நம்ம என்ன செய்யும், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கர்ச்சீஃப் மத்த மெட்டீரியல்ஸ் வேற ஏதாவது தொடும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த டிராப்லெட்ஸ் மூலமா நமக்கும் அந்த டிராப்லெட்ஸ் வந்து மேபி வைரஸ் கண்டெய்னிங் டிராப்லெட்ஸா இருக்குது அப்படின்னா நமக்கும் என்ன செஞ்சிடும், பரவிடும். அதனாலதான் கோல்டு வரவங்களோட கர்ச்சீஃப் டவல்லாம் நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே மத்தவங்களோட கர்ச்சீஃப் டவல் சீப்பு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண கூடாது. சரியா, ஒன்ஸ் அகைன் மறுபடியும் அந்த ஸ்லைடு கவனிச்சுங்க. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் harmful to plant, animal and humans. Micro organisms screen is not playing missa இல்ல screen share பண்ணிருக்கோமே. screen visible ஆதாமா இருக்கு. harmful microorganisms are called, otherwise called pathogens அப்படின்னு சொல்றோம். underline the term pathogens. microorganisms இந்த pathogens எல்லாம் harmful இருக்கு. எதுக்கெல்லாம் harmful இருக்கு, it is harmful to plant, animals and humans. plants நமக்கு தெரியும், animals நல்லா தெரியும், humans அப்படின்னா யாரு, நாம தான் human beings, நம்ம மனிதர்கள் இல்லையா. பிளான்ட்டுக்கு மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் என்ன செய்யும், அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து டிசீஸ் உண்டு பண்ணும். அனிமல்ஸுக்கும் அதே மாதிரி உண்டு பண்ணும், ஹியூமன்ஸுக்கும் மனிதனுக்கும் என்ன செய்யும், நோய்களை உண்டு பண்ணும். சோ அந்த மாதிரி உண்டு பண்ணக்கூடிய டிசீசஸ் தான் என்னன்னு சொல்றோம், அதர்வைஸ் கால்டு ஹார்ம்ஃபுல் ஆர்கானிசம்ஸ் ஆர் pathogens அப்படின்னு சொல்றோம். சரி, இது எப்படி எல்லாம் பரவும் அப்படின்னு பார்த்தோம்னா, it is entered through the cuts, wounds in the skin and mouth or nose and cause diseases அப்படின்னு சொல்றோம். Then next, viruses causing flu and spread through air. எது மூலமா பரவக்கூடும், காத்துல பரவக்கூடிய வைரஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னது, flu. அது எப்படி பரவுது, அந்த டிராப்லெட்ஸ்ல வைரஸஸ் இருக்கு அப்படின்னாக்கா அந்த வைரஸ் நாம பிரீத் பண்ணும்போது அது என்ன செய்யுது, நம்மளோட உடம்புக்குள்ளாரையும் த்ரூ நோஸ் மூலமா என்ன செய்யுது, பிரீத் பண்ணும்போது, பிரீத்னா என்னது, மூச்சு விடுவது. சரியா, பிரீத்திங் ப்ராசஸ். சோ பிரீத் பண்ணும்போது அது வந்து என்டர் ஆயிடுது. இங்க பாரு, நான் வந்து பிளான்ட்டுக்கு வந்து உங்களோட புக்லயும் இருக்கு, டிசீசஸ் இன் பிளான்ட்ஸ். சரியா, சிட்ரஸ் கேன்கர். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து, இது என்ன பிக்சர், இது ஸ்லைட்ல நான் காமிக்கிறேன் பாரு. இந்த ஸ்லைட் ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து எலுமிச்சம்பழம், லெமன். சரியா, சோ சிட்ரஸ் கேன்கர் மேல எல்லாம், இப்ப நம்ம கடையில லெமன் வாங்குறோம் அப்படின்னாக்கா இது மேல எல்லாம் இந்த மாதிரி டாட்டா இருக்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. சரியா, ஏன்னா இது நோய் தாக்குனது. சரியா, நீங்க கடைக்கு போய் அம்மா போய் லெமன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி லெமன் வாங்கிட்டு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதே மாதிரி அடுத்தது பாரு, உருளைக்கிழங்கு. சரியா, சோ பொட்டேட்டோல எப்படி வந்து டிசீஸ் வந்து இருக்கு, உள்ளுக்குள்ளார கட் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார பார்த்தோம்னா எப்படி இருக்கு, ஒரே கருப்பா இருக்கு பாரு உள்ளுக்குள்ளார. சரியா, பிளான்ட்ல வந்து எப்படி வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து தாக்கி இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் எக்ஸாம்பிள். உங்களோட புக்லயும் இந்த பிக்சர் இருக்கு, சிட்ரஸ் கேன்கர். சரியா, அடுத்தது பாரு, டிசீஸ் காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட்ல என்னென்ன டிசீஸ உண்டு பண்ணுது, அதோட எப்படி பரவுது. ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட் டிசீசஸ் கேன் பி, அந்த மானிட்டர் பாருமா, டைமிங் இருக்குமா? ஓகே, கொஸ்டின் நான் கிளாஸ் முடியும் போது கொஸ்டின் கேக்குறேன். ஓகே, டிசீஸ் காஸ்டு பை மைக்ரோ ஷீனாஸா, ஷீனாஸ் கிளாஸ் முடியும் போது நான் கொஸ்டின் கேக்குறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து டிசீஸ் காஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் பிளான்ட்ஸ். பிளான்ட் டிசீசஸ் கேன் பி, பிளான்ட்டோட டிசீஸ் என்னன்னது, ஃபர்ஸ்ட் வந்து சிட்ரஸ் கேன்கர். சரியா, காசேட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன வந்து, எந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த சிட்ரஸ் பிளான்ட், சிட்ரஸ் பிளான்ட் என்னது, எலுமிச்சம்பழம், எலுமிச்சை மரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சிட்ரஸ் பிளான்ட்ல வந்து
எப்படி வந்து நோயை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ், அந்த பாக்டீரியாவோட பேர் என்ன, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், அது எப்படி வந்து பரவுது, அடுத்தது சிம்டம்ஸ், என்னென்ன சிம்டம்ஸ் அந்த செடியில அந்த நோய் தாக்கிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா என்ன சிம்டம்ஸ் வந்து இருக்கும், அதுக்குள்ள ப்ரிவென்டிவ் ஆர் கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஆர் ட்ரீட்மெண்ட், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தா, ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு ஜுரம் வருது, உடனே என்ன செய்வோம், டாக்டர்கிட்ட போவோம், அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க, அதனாலதான் நமக்கு என்ன செய்யுது, அந்த ஃபீவர் வந்து கண்ட்ரோல் ஆகுது. சோ அதே மாதிரிதான் இங்க பாரு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து என்ன பிளான்ட்ல என்ன டிசீஸ உண்டு பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து சிட்ரஸ் கேங்கர். எந்த காசேட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம், அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட பேரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ். ஆக்சனோபோடிஸ் எக்ஸாம்பிள். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், இது வந்து அந்த ஆர்கானிசம்ஸோட பேரு, அந்த பாக்டீரியாவோட பேர் தான் சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ். சரியா, அண்டர்லைன் பண்ணிக்கங்கம்மா, படிச்சுக்குங்க. அடுத்தது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்ன, ஏர் அண்ட் வாட்டர், தண்ணி மூலமாவும் பரவும், வாட்டர் ஏர் காத்து மூலமாவும் பரவும். சரி, சிம்டம்ஸ் என்ன, லெஷன்ஸ் ஆன் லீவ்ஸ், ஸ்டெம்ஸ் அண்ட் ஃப்ரூட். லெசன்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு செடி இதெல்லாம் இருக்கு இல்லையா, தண்டு அதெல்லாம் இருக்கு, லீவ்ஸ், இலை, ஃப்ரூட், இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிதைவு உண்டாக்குறது, உடைஞ்சி போனது மாதிரி இருக்கிறது. சரியா, இந்த சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ் வந்து தாக்குது ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்ல, எக்ஸாம்பிள் எலுமிச்சம்பழத்துல அப்படின்னாக்கா அது என்ன ஆகுது, ஒரு சிதைவை வந்து உண்டு பண்ணுது. லெஷன்ஸ்னா சிதைவு. சரியா, தென் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், இதுக்கு என்ன ப்ரிவென்ஷன், இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா காப்பர் பேஸ்டு பாக்டீரிசைட்ஸ் கேன் பி யூஸ்டு. காப்பர் பேஸ்டா இருக்கக்கூடிய மருந்தை வந்து நம்ம என்ன செய்யணும், பாக்டீரிசைட்ஸ் பாக்டீரியாவை கொல்லக்கூடிய, இது வந்து பாக்டீரியல் டிசீஸ். சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ் வந்து பாக்டீரியல் டிசீஸ். ஸோ காப்பர் பேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரிசைட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த சிட்ரஸ் கேங்கர்ல வராது, இந்த சிட்ரஸ் பிளான்ட்ல கேங்கர் அப்படிங்கிற டிசீஸ் வந்து வராது. தென் நெக்ஸ்ட் பொட்டேட்டோ பிளைட் டிசீஸ். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம், உருளைக்கிழங்குல ஒரு பிளைட் டிசீஸ் அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஒரே கருப்பா இருக்கு, காமிச்சோம் இல்லையா பிக்சர்ல, அந்த நோயை பத்தி பார்க்க போறோம். தென் காசேட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் பைட்டோரா இன்ஃபெஸ்டன்ஸ், இது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ். முதல்ல பார்த்தது சிட்ரஸ் கேங்கர்ல வரப்போது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். இப்போ பொட்டேட்டோல எது தாக்குது, பைட்டோரா இன்ஃபெஸ்டன்ஸ். எக்ஸாம்பிள் ஃபங்கை. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஏர், எது மூலமா பரவுது, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்னா எப்படி பரவுது அப்படின்னா காத்து மூலமா பரவுது. சிம்டம்ஸ் வந்து பிரவுன் லெஷன்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் டியூபர்ஸ், கிழங்குகள்ல கொப்பளம் மாதிரி ஒரு பழுப்பு நிறம், மேல எல்லாம் எப்படி இருக்குது, ஒரு பிரவுன் கலர்ல லெஷன்ஸ்னா மேல அப்படியே புண்ணா இருக்கிற மாதிரி, கிழங்கு ஒரு மாதிரி, அதை பார்த்தாலே என்ன செய்யும், நமக்கு ஒரு பிடிக்காத மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது. ஃபங்கைசைட்ஸ் ஆர் யூஸ்டு. அங்க என்ன யூஸ் பண்ணணும், இது வந்து ஃபங்கல் டிசீஸ், சோ ஃபங்கைசைட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். சரியா, இப்போ நீங்க அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய டேர்ம்ஸ் சிட்ரஸ் கேங்கர், சாந்தோமோனாஸ் ஆக்சனோபோடிஸ், அடுத்தது வந்து பாக்டீரிசைட்ஸ், அடுத்து நெக்ஸ்ட் டேர்ம் பொட்டேட்டோ பிளைட் டிசீஸ், பைட்டோரா இன்ஃபெஸ்டன்ஸ், ஃபங்கைசைட்ஸ். இந்த டேர்ம் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஒரு 2 times or 3 times எழுதி படிச்சுக்கோங்க. ஓகேவா, then we can move to next topic. Disease caused by microorganisms in animals. அனிமல்ஸ்ல என்ன டிசீசஸ் உண்டு பண்ணுது, அனிமல் டிசீஸ் பேர் வந்து ஆந்த்ராக்ஸ். ஆல்சோ அஃபெக்ட் ஹியூமன்ஸ். இப்ப ஆந்த்ராக்ஸ் வந்து எதுக்கு வரும், கால்நடைகளுக்கு வரும். சரியா, கால்நடைகளை தாக்கக்கூடிய டிசீஸ்க்கு பேர் தான் என்னது, ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு சொல்றோம். காசேட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். அந்த ஆந்த்ராக்ஸ உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியாவோட பேர் என்னது, பேசிலஸ் ஆந்த்ராசிஸ். எப்படி மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்படி பரவுது, சாயில் அண்ட் ஃபுட். கண்டாமினேட்டட் சாயில் அப்படின்னு என்ன அர்த்தம், ரொம்ப அசுத்தமான மண்ணு, கண்டாமினேட்டட் சாயில் அண்ட் ஃபுட். நல்ல ஃபுட்டா இல்ல, நல்ல மண்ணா இல்ல அப்படின்னாக்கா என்ன செய்யும், அது மூலமா பரவுது. என்ன சிம்டம்ஸ் இருக்கும்,
difficulty in breathing, unconsciousness, loss of appetite. வந்து மூச்சு difficulty in breathing, மூச்சு விட முடியாம அந்த கால்நடை வந்து என்ன செய்யும், கஷ்டப்படும், நினைவு இல்லாம இருக்கும், அன்கான்சியஸ்னஸ், கான்சியஸ் இல்லாம இருக்கும், லாஸ் ஆஃப் appetite, பசியே இருக்காது. லாஸ் ஆஃப் appetite என்னது, பசியே இல்லாத ஒரு இல்லாம இந்த கால்நடை வந்து பாதிக்கப்படும். அதுக்கு என்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ், என்ன வேக்சின் போடணும். அதுக்கு என்ன வேக்சின் போடணும், ஆந்த்ராக்ஸ் வேக்சின். அண்டர்லைன் த டெர்ம் ஆந்த்ராக்ஸ் வேக்சின். அனிமல் டிசீஸ் வந்து என்னது, ஆந்த்ராக்ஸ் அஃபெக்ட் த ஹியூமன்ஸ். அந்த கால்நடைகளோட எப்படி நமக்கு பாதிக்கும்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த ஆந்த்ராக்ஸ் வந்து கால்நடைக்கு இருக்கு அப்படின்னா அதுகிட்ட போய் நாம போய் அதுக்கு வைக்கோல் இடும்போதோ, அதுக்கு சாப்பாடு வைக்கும் போதோ, அதோட சாணத்தை நம்ம இது கிளியர் பண்ணும்போது, அந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்யும், மனிதர்களையும் அது வந்து இந்த ஆந்த்ராக்ஸ் டிசீஸ் வந்து பாதிக்கும். பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ், அண்டர்லைன் த டெர்ம் பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் இஸ் எ பாக்டீரியல் டிசீஸ். எப்படி பரவுது, சாயில் மூலமாகவும் ஃபுட் மூலமாகவும் பரவுது. என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும், பிரீத்திங், மூச்சு விட முடியாது, அன்கான்சியஸ்னஸ், சுய நினைவு இல்லாம இருக்கும், பசி இல்லாம இருக்கும். சரி, என்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா என்ன செய்யலாம், வேக்சின் போடணும். ஆந்த்ராக்ஸ்ங்கிற வேக்சினை வந்து போட்டோம்னா அந்த கால்நடை வந்து அந்த டிசீஸ்ல இருந்து மீண்டு நல்லாயிடும். சரியா? தென் நெக்ஸ்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், ஆர்த்ரோ வைரஸ். சரியா? மாடுகளுக்கு வாய் மற்றும் கால் குழம்பு, அதாவது ஃபுட்னா பாதங்கள்லயும் வாயிலையும் உண்டாகக்கூடிய வைரல் டிசீஸோட பேர் தான் என்னது, ஆப்டோ வைரஸ். அண்டர்லைன் த டெர்ம் ஆப்டோ வைரஸ். ஆப்டோ வைரஸ் வந்து எப்படி பரவுது, யார் மூலமா பரவுது, அந்த அனிமல் வெக்டர்ஸ் மூலமாவும் பரவுது. காத்து மூலமாவும், சில விலங்குகளோட காரணிகளாலையும், வெக்டர்ஸ்னா காரணிகள் அப்படின்னு சொல்றோம், சோ அது மூலமாவும் பரவுது. தென் ஃபீவர், blisters in mouth, weight loss, decreased milk production. கை கால்ல எல்லாம் கொப்பளம், blisters in mouth, வாயில எல்லாம் என்ன செய்யுது, கொப்பளம், blistersனா கொப்பளம் வருது. சரியா? தென் decreased மில்க் ப்ரொடக்ஷன், பால் இருக்காது. கறவை மாடுனா என்ன செய்யாது, இந்த ஆப்டோ வைரஸ் தாக்குது அப்படின்னு சொன்னாக்கா பால் இருக்காது. அதுக்கு என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், எஃப்எம்டி வேக்சின் வந்து போடுவாங்க. நாம எந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்மளா சுயமா செய்யக்கூடாது. கால்நடை வெட்டினரி டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே, அவங்கள்ட்ட கொண்டு போனா அவங்க என்ன செய்வாங்க, எஃப்எம்டி வேக்சின் வந்து போடுவாங்க. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், டிசீசஸ் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் ஹியூமன்ஸ். நமக்கு என்னென்ன வியாதிகள், ஹியூமன் பீயிங்ஸ், நாம யாரு, ஹியூமன், மனிதர்களுக்கு என்னென்ன டிசீஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸால உண்டாகுது. டியூபர்குலோசிஸ்னா நீ கேள்விப்பட்டிருக்க, டிபி அப்படின்னு சொல்றோம். அண்டர்லைன் டியூபர்குலோசிஸ், அந்த டேர்ம் எல்லாம் 5 டைம்ஸ் எழுதி படிச்சுக்கணும். சரியா? அடுத்தது காலரா, காமன் கோல்டு, இதெல்லாம் தான் என்ன செய்யுது, மனிதர்களுக்கு உண்டாகக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்றோம். டியூபர்குலோசிஸ் எதால வருது, மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால வருது. சரியா? சோ அண்டர்லைன் த மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். எப்படி பரவுது, த்ரூ ஏர் அண்ட் ஸ்பியூட்டம் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன்ஸ், காற்றின் மூலமாவும், தென் அது என்ன செய்யுது, ஸ்பியூட்டம்னா என்னது, ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து இருக்கக்கூடிய சளியினாலையும் தான் பரவுது அப்படின்னு சொல்றோம். அதோட சிம்டம்ஸ் என்ன, பெர்சிஸ்டன்ட் காஃப், கண்டினியூஸா என்ன சொல்றது, பெர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னது என்னது, தொடர்ச்சியான இருமல், காஃப், பிளட் மியூக்கஸ், லாஸ் ஆஃப் வெயிட், பிரீத்லெஸ்னஸ், ரத்தத்தோட சளி வர்றது. பிளட் மியூக்கஸ் அப்படின்னா என்னது, ரத்த மியூக்கஸ்னா சளி, பிளட்டோட சளியோட வர்றது. சரியா? இதெல்லாம் தான் லாஸ் ஆஃப் வெயிட், எடை இல்லாம போயிடும். டிபி வந்தவங்கள என்னடா டிபி பிடிச்ச மாதிரி இருக்கியே அப்படின்னு கிண்டல் பண்ணுவோம் இல்லையா? சோ அப்படின்னா என்னது, அவன் வந்து என்னது, அவனோட வெயிட் வந்து லாஸ் ஆயிடும், வெயிட்டே இருக்காது, பிரீத்லெஸ்னஸ், மூச்சு விட முடியாது. சோ இதெல்லாம் தான் என்னது, டியூபர்குலோசிஸோட சிம்டம்ஸ். தென் நெக்ஸ்ட் அவங்களுக்கு என்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் கொடுக்கலாம், பிசிஜி வேக்சின். அதனாலதான் குழந்தையிலேயே என்ன செய்யறாங்க, வேக்சினுக்கு ஒரு அட்டவணை கொடுத்து, ஒரு நம்ம நர்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க, நமக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு வந்து அவங்களே கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க.
சரியா? தென் நெக்ஸ்ட் காலரா. காலராவும் எப்படி இருந்து இட் இஸ் ஆல்சோ ஏ பாக்டீரியல் டிசீஸ் caused by a microorganisms in cholera vibrio cholerae. Underline the term cholera vibrio cholerae by flies and contaminated food and water. இது எது மூலமா பரவுது? காலரா ஈக்கள் முக்கிய பண்டங்களை நாம என்ன செய்யக்கூடாது? நம்ம மிஸ் எல்லாம் சொல்லுவாங்க, டேய் வெளியில எதையும் வாங்கி சாப்பிடாதீங்கடா, வாசல்ல கேட் வாசல்ல விற்கிறதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது, காலரா வரும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பை பிளைஸ் வந்து உட்கார்றதுனாலதான் என்ன ஆகுது? இந்த காலரா வந்து உண்டாகுது. அண்ட் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர், குடிக்கக்கூட தண்ணியும் சுத்தமான சாப்பாடும் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்லலாம்? we can avoid the cholera. தென் சிம்டம்ஸ், காலரா வந்தா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, வாட்டரி டயேரியா, கண்டினியூஸா என்ன செய்யும்? வயிற்றுப்போக்கு வந்து, டயேரியானா என்னது? வயிற்றுப்போக்கு, ஒரே நீர் மாதிரி ஃபுல்லா வயிற்றுப்போக்கு, தண்ணியா என்ன செய்யும்? அடிக்கும். வாமிட்டிங் வரும். ராபிட் டீஹைட்ரேஷன்ஸ், நம்ம உடம்புல ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். தென் பிரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன? ஆன்டி காலரா வேக்சின், மெயின்டைனிங் பர்சனல் ஹைஜீன். காலராக தடுக்கக்கூடிய காலரா வேக்சின் எடுத்துக்கணும், ஆன்டி காலரா வேக்சின். தென் மெயின்டைனிங் பர்சனல் ஹைஜீன். பர்சனல் ஹைஜீன்னா என்ன? நகங்கள்லாம் அழுக்கு இல்லாம சுத்தமா வச்சுக்கணும், நகத்துல எல்லாம் அழுக்கு சேர்ந்து வச்சுக்க கூடாது. அதனாலதான் பிரேயர்ல எல்லாம் நம்ம மிஸ் எல்லாம் என்ன செய்யறாங்க? கை நகம்லாம் வெட்டி இருக்கிறியா, எப்படி இருக்கிற, கையெல்லாம் சுத்தமா இருக்குதா அப்படின்னு சொல்லி பிரேயர்ல எல்லாம் பாக்குறாங்க. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் we can move to காமன் கோல்டு. காமன் கோல்டு பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம வீட்டுல நமக்கு ஒருத்தவங்களுக்கு கோல்டு வந்துட்டுன்னா உடனே என்ன ஆகும்? அடுத்தவங்களுக்கும் அது என்ன செய்யும்? பரவிடும். சரியா? அததான் என்னன்னு சொல்றோம்? காமன் கோல்டு அப்படின்னு சொல்றோம். காமன் கோல்டு எக்ஸாம்பிள் வந்து இன்ஃப்ளூயன்சா வைரஸ். சோ அந்த காமன் கோல்ட உண்டு பண்ணக்கூடிய வைரஸோட பேரு இன்ஃப்ளூயன்சா வைரஸ். இது எப்படி பரவுது? காத்து மூலமா பரவுது. வீட்டுக்குள்ள அச்சுன்னு ஒருத்தவங்க தும்முனா போதும், என்ன செய்யறோம்? நமக்கு எல்லாருக்கும், வீட்டுல இருக்கிறவங்க மத்த பேருக்கும் என்ன செஞ்சிடும்? பரவிடும். தென் ரன்னிங் நோஸ், ஸ்னீசிங், அதோட சிம்டம்ஸ் என்ன? மூக்கு ஒழுவிட்டே இருக்கிறது, தண்ணி மூக்குல இருந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். சரியா? தும்முறது, இதுலதான் நம்மளோட ரன்னிங் நோஸும் ஸ்னீசிங் தான் என்னது? காமன் கோல்டோட சிம்டம்ஸ். தென் எப்படி ப்ரிவென்ட் பண்றான்? ஐசோலேஷன் ஆஃப் பேஷண்ட்டை ஐசோலேட் பண்ணிக்கணும். சரியா? ஐசோலேட்னா கொஞ்சம் தனிமைப்படுத்திக்கிறது. கோல்டு இருக்கிறவங்க மத்தவங்களோட சேராம தனிமைப்படுத்திக்கிறது தான் என்னன்னு சொல்றோம்? ஐசோலேஷன் அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்தது வந்து ராபிஸ். ஸ்கிரீன்ல தெரியல. சோ ராபிஸ்ங்கிறது என்னது? வைரஸ் நோய். அந்த வைரஸ் நோய் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சோ வைரஸ் வந்து என்னது? ராப்டோ வைரஸ், ராப்டோ விரிடி அப்படிங்கிற வைரஸ் வந்து தாக்குறதுனாலதான் என்ன ஆகுது? வைரஸ் வந்து வருது. சரி, எதனால வருது? விலங்குகள் வந்து என்னது? கடிக்கிறதுனால. அனிமல்ஸ் எல்லாம் கடிச்சிருச்சுன்னா அப்படியே என்ன செஞ்சிடும்? வந்துடும். சரி, காய்ச்சி அதோட பக்க விளைவு என்ன ஆகும்? நம்ம வந்து எப்படி அதை இம்யூனைஸ் பண்ணிக்கலாம்? ராபிஸ் அப்படிங்கிற தடுப்பூசியை போடுறதுனால அதை வந்து நம்ம படுத்துக்கலாம். அடுத்தது வந்து உங்களோட புக்ல பாரு, அமீபிக் சீதபேதி அப்படின்னு சொன்னாலே என்னது? கடுமையான வயிற்றுப்போக்கு. பேதினால என்னது? வயிற்றுப்போக்கு. அது எதுல இருந்து வருது? என்டமிபா ஹிஸ்டோலைட்டிகா அப்படிங்கிற புரோட்டோசோன்ஸ் உண்டு பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னாலதான் என்னது? இந்த அமீபிக் டிசென்ட்ரி வந்து வருது. இது வந்து கடுமையான வயிற்றுப்போக்கு இருக்கும், ரத்தத்தோட என்ன மலம் வெளியேறும். அடுத்து வந்து மலேரியா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலேரியல் ஃபீவர். எது வந்து எப்படி பரவுது? ஃபீமேல் அனாப்ளஸ் மொஸ்கிட்டோ, கொசு கடிக்கிறதுனால என்ன ஆகுது? பரவுது. அடுத்தது வந்து குமட்டல், வாந்தி, பேதி, இதெல்லாம் தான் என்னது? மலேரியல் ஃபீவரோட சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அறிகுறிகள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து இதுக்கு என்ன